தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை வேளைகளில் கடும் பனிப்பொழிவு நிலவியது. தருமபுரியில் திடீர் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் விளக்குகளை ஒளிரவிட்டபடி சாலையில் பயணித்தனர். கடந்த சில நாட்களாக பகல் நேர வெப்பநிலை அதிகரித்திருந்த தருமபுரியில் 2 தினங்களுக்கு முன்பு கனமழை பெய்தது. இந்த நிலையில் தருமபுரி நகரை ஒட்டிய நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் கடும் மூடுபனி ஏற்பட்டதால் வாகனங்களில் செல்வோர் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சாலையில் பயணித்தனர். இதேபோன்று விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை மற்றும் முசிறி பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் விளக்கை ஒளிர செய்தபடி சாலைகளில் பயணித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடி பகுதியில் திறனற்ற திமுகவின் பொதுக்கூட்டத்திற்கு வந்த திமுகவினர் வாகனங்களை சாலையில் நிறுத்தியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தேரடி பகுதியில் நடைபெற்ற திமுகவின் பொதுக்கூட்டத்திற்கு வந்த திறனற்ற திமுக நிர்வாகிகள் தங்களது வாகனங்களை அலட்சியத்துடன் சாலையிலேயே நிறுத்திவிட்டு சென்றனர். இதனால் தேரடி பகுதியிலிருந்து காந்தி சிலை வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தால் அராஜக போக்கில் நடந்து கொள்வதாகவும் இதையெல்லாம் ஏவல் துறையினர் கண்டும் காணாமலும் உள்ளனர் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.